கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தை இன்னைக்கு யாராவது புதுசா பார்த்தா கூட திரும்ப திரும்ப தொடர்ந்து 10 முறை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் தான் உழவன் மகன். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் கேப்டன் விஜயகாந்த் தான். திரைச்சாலையில ஒரு கேமரா ஆங்கிள் வச்சு படத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சா அந்த மாதிரி படங்கள் தோல்வி அடைஞ்சதா வரலாறே கிடையாது. ஜெயில இருந்து விஜயகாந்த் படம் ஆரம்பிக்குதுன்னா அது அதிரி புதிரி ஹிட் திரைப்படங்களா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து அந்த காலத்து பென்னர் படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அந்த சேரியாட் ரேஸ், அது மாதிரி இந்த படத்துல ரேக்லா ரேஸ் எடுத்திருப்பாங்க. புழுதி பறக்க ரேக்லா ரேஸ் அப்படின்னு சொன்னா மாட்டு வண்டி பந்தயம், அவ்வளவு அருமையா எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் படங்கள்னாலே நமக்கு தெரியும், திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. அட்லீஸ்ட் ஒரு உதவி டைரக்டர், கேமராமேன் இப்படி எல்லாம் இருப்பாங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் பங்களிச்சிருப்பாங்க. கேமரா ஆங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த ரேக்லா ரேஸுக்கு உதவி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லியே டைட்டில் வந்து பெரிய டைட்டில் போடுவாங்க. சண்டை பயிற்சி பிளஸ் அந்த ரேக்லா ரேஸ் எல்லாம் அமர்க்கலமா இருக்கும். அதுதான் அந்த படத்தை பார்க்கிறதுக்கு முதல் காரணமே. இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா கிராமத்துல எடுத்திருப்பாங்க. கிராமங்களை வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. செம்மறியாடைய பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது இந்த படத்துல தான். இந்த படத்துல இசை வந்து மனோஜ் கியான், அந்த இரட்டையர்கள். ஆபாவானன் படத்துல எல்லாமே இவங்க தான் இசையமைச்சிருப்பாங்க. பாடல்கள்லாம் அதிரி புதிரி ஹிட். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா இளையராஜா இசையே கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இது வித்தியாசமா இருந்துச்சு. எங்க கல்யாணம் நடந்தாலும் கட்டாயம் அந்த பாடல்லாம் ஒளிபரப்பிடுவாங்க. உன்னை தினம் தேடும் தலைவன், அந்த பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா விஜயகாந்த் வந்து அந்த காலத்து சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி வருவாரு. அந்த பாட்டுக்கெல்லாம் செட்டு பயங்கரமா போட்டிருப்பாங்க. அவ்வளவு அருமையா விஜயகாந்த் அந்த பாட்டுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. பிளஸ் ராதா அந்த பாட்டுக்கு ரெண்டு பேருமே கலக்கி இருப்பாங்க. படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கிராமம் பிளஸ் நகரம். விஜயகாந்த் டபுள் ஆக்ட், அதான் அந்த மூன்றாவது காரணமே. ஒரு விஜயகாந்த் வந்து கிராமத்துல இருக்க அந்த கரடு முரடான உடம்போட சும்மா முறுக்கேறின உடம்போட எம்என் நம்பியாருக்கு மகனா நடிச்சிருப்பாரு. இன்னொரு விஜயகாந்த் கூட பிறந்த தம்பி தான். ஆனால் மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லயும் நல்ல செல்வ செழிப்பா வளர்ந்துருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிறாங்க, அப்புறம் எப்படி சேர்றாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. அந்த காலத்துல சகோதரர்கள் சின்ன வயசுல பிரிறாங்கன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போயிருவாங்க, ரயில் தனியா பிரிஞ்சு போயிடும், அப்படிதான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அப்படி இல்ல, அதையும் நல்லா நேர்த்தியா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு அடுத்த காரணம் கதை. பல திருப்பங்கள் நிறைஞ்ச கதை இந்த படம். எடுத்தோன்னே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, விஜயகாந்த் ஜெயில இருப்பாரு, செந்தில் வந்து அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு விஜயகாந்த் சிங்கப்பூர்ல நல்லா செல்வ செழிப்பா வளருவார். என்னடா ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்கேன்னு நமக்கு தோணும். அதை கலந்தே அந்த கதையில கொண்டு போய் சேர்ப்பாங்க பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். விஜயகாந்தோட அப்பாவாகத்தான் எம்என் நம்பியார் நடிச்சிருப்பாரு. மிகப்பெரிய விவசாயியா இருப்பாரு. கிராமத்துல இருக்க விஜயகாந்த் வந்து ராதிகாவை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் எம்என் நம்பியாருக்கு தெரியாது. நடிகை ராதா வந்து மலேசியால இருந்து வந்திருப்பாங்க ராதா ரவி வீட்டுக்கு. ராதா ரவியின் முறைப்பெண் தான் ராதா. ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், ராதா ரவியோட வாக்குவாதத்துக்கு போயிடுறாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், ராதா ரவிக்கும் கிராமத்துல இருக்க விஜயகாந்துக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த கட்டத்துல விஜயகாந்தின் அப்பாவாக நடித்த எம்என் நம்பியாரை வந்து ராதா ரவி அவமானப்படுத்திடுவாரு. எம்என் நம்பியாரை வந்து ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு அவர் தெய்வமா வழங்குற அந்த கலப்பைய உடைச்சு சுக்குநூறாக்கி கோடாரி போட்டு வெட்டி அடுப்புல வச்சிருவாரு. அடுப்புல வைக்கும்போது ராதா ரவி ஒரு டயலாக் சொல்லுவாரு, கலப்பை உடஞ்சா கருமாந்திரம் பிடிச்சது, அதை குளிச்சுதான் கழிக்கணும், அதனால இந்த விறகு கலப்பையெல்லாம் வந்து அடுப்புல விட்டுருவாரு. அந்த சுடுதண்ணில நீ குளிச்சு தீட்டை கழிச்சுக்க அப்படின்னு ராதா ரவி எம்என் நம்பியாரை பார்த்து சொல்லுவாரு. அந்த நேரத்தில் எம்என் நம்பியாரோட அந்த கட்டி போட்டிருந்தாலும் அந்த ஆக்ரோஷமான நடிப்பு, அந்த கையாளாகாத தனம், அதெல்லாம் வந்து அவ்வளவு அருமையா வெளிப்படுத்தியிருப்பார். மீண்டும் ஒரு நேரத்தில் விஜயகாந்த் இல்லாத நேரமா பார்த்து ராதா ரவி எம்என் நம்பியார்கிட்ட சவால் விட்டுருவாரு. அதுவும் ராதா ரவி இல்ல, மலேசியா வாசுதேவன் வந்து ராதா ரவி மேல இருக்க நம்பிக்கையில விஜயகாந்த் மட்டும் ராதா ரவியை வந்து கம்பு சண்டையில ஜெயிச்சுட்டா என்னோட மகளை, அதாவது ராதாவை அந்த கிராமத்து விஜயகாந்துக்கு கட்டி தர்றேன் அப்படின்னு சவால் விட்டுருவாரு. விஜயகாந்துக்கு அது தெரியாது. ஏன்னா விஜயகாந்த் வந்து ராதிகாவை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இது தெரியாமையே விஜயகாந்த் என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னா செந்தில் சொல்றதை கேட்டுக்கிட்டு, அதாவது எம்என் நம்பியார ஊர் மத்தியில அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, நீங்க வந்து தட்டி கேளுங்க அப்படின்னு சொன்ன விஜயகாந்த் வந்து தட்டி கேட்பாரு. ராதா ரவி அந்த கம்பு சண்டையில ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு முடிச்சோனதான் தெரியும் ராதாவை பந்தயம் கட்டி தான் இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் வந்து அதிர்ச்சி ஆயிடுவார். இப்படி பொண்ணு மேல வந்து பந்தயம் கட்டுறதெல்லாம் நாகரிகமா, நான் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. எம்என் நம்பியாருக்கு உயிரே போயிடும். அவர் எவ்வளவு சொல்லி பார்ப்பாரு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ எப்படி இப்படி சொல்ல போகுது, என் வாக்கு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாரு. விஜயகாந்த் வந்து அதை ஏத்துக்க மாட்டாரு. அந்த மன உளைச்சல்லையே எம்என் நம்பியார் இறந்து போயிடுவார். ஆனால் இந்த ராதா ரவி கும்பல் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னா எம்என் நம்பியார் இறப்ப வந்து அப்படியே கொலை மாதிரி சித்தரிச்சு விஜயகாந்த் தான் எம்என் நம்பியாரை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது கொலை தான். அதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ராதா ரவி தான் பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு மகன் விஜயகாந்த் மேல பழிய போட்டு விஜயகாந்த் கிராமத்து விஜயகாந்தை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இப்பதான் சிட்டில இருக்க விஜயகாந்த் என்டர் ஆவாரு. யோசிச்சு பாருங்களேன், கிராமத்து விஜயகாந்தை வந்து
வேட்டி சட்டையில காமிச்சிருப்பாங்க. சாதாரண ஒரு கிராமத்தான் உடம்பு தான் இல்லையா, அதுவும் அவர் எங்கா இருக்கும் போதெல்லாம் எப்படி இருப்பாரு, அவ்வளவு சும்மா உருட்டு கட்ட மாதிரி இருக்கு. ஒரு கையெல்லாம் ஓங்கி விட்டா கட்டாயம் நம்ம உயிரே போயிடும், பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருப்பார், வாட்ட சட்டமா இருப்பார். அவர் வந்து அடுத்து சிட்டி லுக்ல வருவாரு பாருங்க. வந்துட்டு உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ராதாவை கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஸ்டைலிஷா ராதா வந்து மயங்கிடுவாங்க. கிராமத்து விஜயகாந்த் ராதாவுக்கு பிடிக்காது. எப்படியோ தப்பிச்சு மலேசியா போயிருவாங்க. அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு போகணும், ஏன்னா விஜயகாந்த் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா, அதனால மலேசியா போயிருவாங்க. மலேசியால போய் இந்த விஜயகாந்தை பார்த்து மயங்கிடுவாங்க. இப்ப அந்த விஜயகாந்துக்கும் ராதாவுக்கும் லவ் உருவாயிரும். ஒரு கட்டத்துல சிட்டில இருக்க ஸ்டைலிஷ் விஜயகாந்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கூட பிறந்த அண்ணன் ஜெயில இருக்காரு, நாம இப்படி சின்ன வயசுல பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு தெரியும். அவர் உடனே கிராமத்துக்கு வருவாரு. அதாவது சென்னை ஜெயில இருப்பாரு. இந்த சம்பவம் நடக்கிறது எங்கேயோ ஒரு கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கிராமத்துல நடக்கும். அந்த தம்பி விஜயகாந்த் வந்து ஜெயில இருந்து அந்த விஜயகாந்த் மாதிரி கிராமத்துல போய் ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் பெயில்ல வந்திருக்கேன், நான் கட்டிக்க போற பொண்ணா மரியாதையா எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராதாவை கேட்பாரு. ஆனால் ராதாவுக்கு புரியாது. அவங்க லவ் பண்ண விஜயகாந்த் சிட்டில இருக்காரு, இவர் கிராமத்து விஜயகாந்தா, அவர் தான் இப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறது ராதாவுக்கு புரியாது. அதனால ராதா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. இவர் எப்படியாச்சும் போய் அதை சொல்லலாம்னு பார்த்தா முடியாது. ராதா ரவியோட முறை பெண்ணு தான் வந்து ராதா. கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னு சொன்னா, தம்பி விஜயகாந்த் அந்த ரேக்லா ரேஸை ஓட்டி ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஏன்னு சொன்னா, அண்ணன் விஜயகாந்த் இருக்காரு இல்லையா, ஒரு கிராமத்துல தொடர்ந்து 4 வருஷமா ஜெயிச்சிருப்பாரு. 5வது வருஷம் ஜெயிச்சாதான் ஏற்கனவே எம்என் நம்பியார் அவர்கள் வந்து ராதா ரவி அப்பா கிட்ட 10 ஏக்கர் நிலத்தை இழந்திருப்பாரு. 5 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சா அந்த நிலம் அவங்களுக்கே திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அண்ணன் விஜயகாந்த் தான் ஜெயில இருக்காரு. இப்ப இவர் தானே அண்ணன் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ரேக்லா ரேஸை ஓட்டி ஜெயிக்கணுமே. இதுல வேற ராதா ரவி ஆளுங்களை செட் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாம் வந்து குடைச்சல் கொடுப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. ராதா ரவியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கலப்பைய போட்டு எரிச்சார் இல்லையா, விவசாயிகள் தெய்வமா கும்பிடுற கலப்பைய, கிளைமேக்ஸ்ல அவரே தவறி விழுந்து அந்த கலப்பை குத்தி இறந்து போற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உண்மை தெரியும், 2 விஜயகாந்த் தெரியும். கிராமத்து விஜயகாந்த் ராதிகாவையும் சிட்டி விஜயகாந்த் ராதாவையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. சண்டை காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயல்ல நடக்கும் பாருங்க. அதாவது நெல் வயல்ல அந்த சேர்ல மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு விஜயகாந்த் சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டு, அதாவது விஜயகாந்த் உழுதுகிட்டு இருப்பாரு, இவங்க சுத்தி மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு விஜயகாந்த் வம்பிழுப்பாங்க. அங்க ஒரு ஃபைட் சீன்லாம் சூப்பரான அவ்வளவு அருமையா எடுத்திருப்பாரு. விஜயகாந்த் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அந்த ஃபைட்ல. உலகம் படம் வந்து நீங்க ஃபைட்டுக்காகவே பார்க்கலாம், அதுக்காக படம் பூரா ஃபைட்டாவே இருக்காது. அருமையான கதை, குடும்ப கதை, வில்லன் கதை, இதெல்லாம் நிறைஞ்ச படம். குறிப்பா அந்த ரேக்லா ரேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுத்த விஜயகாந்த், ஆபாவானன், ஆசை இப்ராஹிம் ராவுத்தர், இசையமைத்த மனோஜ் கியான், டைரக்ட் பண்ண அரவிந்த் ராஜ், இவர்கள் புகழ் எல்லாம் நிலைத்து இருக்கணும். ஒரு அதிரி புதிரி ஹிட் திரைப்படம். இதுக்கப்புறம் வந்ததா வரலாறே கிடையாது. நான் ஒன்னும் ஹைப்பா சொல்லல, நீங்க உழவன் மகன் படத்தை பாருங்க, உங்க ஸ்மார்ட் டிவில போட்டுட்டு பார்த்துட்டு பதில சொல்லுங்க, கமெண்ட்டை சொல்லுங்க.